இது வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதி மிக மிக பயனுள்ளதாக பிரயோசனம் உள்ளதாக இருக்கப் போகிறது. பொதுவாக மாணவர்கள் தொடக்கம் எல்லோருக்குமே கல்வி நடவடிக்கைகளில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்கள், அது மருத்துவத்துறை அல்லது விஞ்ஞானத்துறை, ஊடகத்துறை, பொதுவாக வேலைகளில் இருப்பவர்கள், வீடுகளில் இருப்பவர்கள் என்று எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கலந்துரையாடல் பகுதியாக தான் இருக்கப் போகிறது. அதில் முக்கியமாக நாங்கள் இந்த உயர்தரத்தை முடித்த பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்வது, எந்த துறையிலே கல்வியை மேற்கொள்வது, பல்கலைக்கழகம் செல்வதா அல்லது தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதா, வெளிநாடு செல்வதா, எந்த தொழில்துறையை நாடி செல்வது என்ற ஒரு மயக்கத்திலே, ஒரு திண்டாட்டத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக அதிகமான வழிகாட்டல்களை, தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது, இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறப்போகிறது, அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எங்கே போய் நிற்கப் போகிறது, எதை நோக்கி நகருகிறது என்பது தொடர்பான ஏராளமான விடயங்களை இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக நாங்கள் பேசலாம் என்று எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்திலே உயர்தரம் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் ஏலெவல் என்பதே மிகப்பெரிய ஒரு படிப்பாக இருந்தது. அதன் பின்பு டிப்ளமா, டிகிரி என்று இருந்தது. ஆனால் இன்று அவை கூட கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையிலே அந்த கல்வி தகமைகள் கூட எங்களுக்கு எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்புகளை தருமா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்போது இருக்கத்தான் செய்கிறது. எனவே இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் பேசுவோம். குறுகிய நேரத்துக்குள் ஏராளமான விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக பேசுவதற்கு பொதுவாக இந்த ஐடியோடு, தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இன்றைய இந்த கலந்துரையாடல் பகுதி அமைய இருக்கிறது. அந்த வகையில் இலங்கை ஸ்ரீலங்கா பிளாக் செயின் சென்டரினுடைய வதிவிட பிரதிநிதியாக இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை, அதேபோல் எக்ஸிகா பிரைவேட் லிமிடெடினுடைய மேனேஜிங் டைரக்டர் முகாமைத்துவ பணிப்பாளர், ஒரு தொழில் முனைவர், எல்லாத்தையும் விட மேலதிகமாக ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், தொழில்நுட்ப வல்லுநர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய டாக்டர் AULA ஹில்மி அவர்கள் தான் இன்றைய தினம் அதிதியாக வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சார், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். ஐடியோடு தொழில்நுட்பத்தோடு மிகுந்த நெருக்கமுடையவர். எதிர்கால நகர்வுகள், இந்த தொழில்நுட்பம் எங்கே போகிறது என்கின்ற ஒரு நல்லதொரு தெளிவும் பார்வையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கல்வி அறிவு எங்களுக்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொதுவாக இப்போது இலங்கையினுடைய தொழில் வாய்ப்புகள் என்று பார்க்கின்ற போது எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் பொதுவாக உயர்தரத்தை முடித்துவிட்டு அல்லது பல்கலைக்கழக படிப்பை முடித்துவிட்டு வருகின்றவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. நாங்கள் இந்த ஆஃப்டர் ஏலெவல் என்று எடுத்துக்கொள்வோம். ஏலெவலுக்கு பிறகு சில பேர் ஒரு இலக்கை தீர்மானித்து ஒரு கோலோடு இருப்பார்கள், நான் இந்த துறை இதுக்குத்தான் போகிறேன் என்று. சில பேருக்கு அது இல்லாமல் இருக்கும், திண்டாட்டமாக இருக்கும், சரியான வழிகாட்டல் இல்லாமல் இருக்கும். எனவே இந்த உயர்தரத்துக்கு பின்பு எங்களுடைய மாணவ சமூகம் இன்றைய நவீன உலகில், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து வருகின்ற உலகில் எதனை நோக்கி, எந்த பாதையை நோக்கி அவர்கள் பயணிப்பது சிறந்ததாக இருக்கு? உதாரணமாக எடுத்துக்கொண்டால் காலம் தேடல்களை நோக்கிய காலமாக மாறுகிறது. காலம் புத்தக அறிவிலிருந்து தேடல்கள், உலகத் தேடல்களை நோக்கிய காலமாக மாறுகிறது. உலகத்துடன் ஈடு கொடுக்கக்கூடிய கல்வித்துறைகள் இன்று எங்களுக்குள் இருக்கின்றதா என்றால் இலங்கையில் இல்லை என்ற ஒரு கேள்வி வருகின்றது. ஏனெனில் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்று பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பாடநர்கள் கூட சில பாடங்கள் மாற்றப்பட்டாலும் பழைய பாடநர்களைத்தான் இதுவரையில் அவை அமையப்பெற்றதாக, அந்த பாடநர்களோடு தான் மாணவர்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த பாடநர்கள் இன்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேகத்திற்கு ஈடு கொடுக்குமா என்று கேட்டால் இல்லை. அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி. இன்று ஒரு பட்டத்தை முடித்து கொண்டாலும் அந்த பட்டத்திற்கு இனி தொழில் கிடைக்குமா என்றால் அதுவும் இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு BA இல்லாட்டி ஒரு BCom முடித்தால் அட்லீஸ்ட் ஒரு ஆசிரியராவது போகலாம் என்ற ஒரு இது இருந்தது. இப்போது அந்த ஆசிரியர் என்கின்றது கூட இனி வருகின்ற காலங்களில் அந்த மாணவர்களினுடைய அந்த ஆல்ஃபா ஜென்சி என்று கூறப்படுகின்ற அந்த மாணவர்களுடைய அறிவு
திறனுக்கேற்றவாறு அந்த ஆசிரியர்கள் பயணிக்கவில்லையானால் அந்த ஆசிரியர்களும் கேலிக்குள்ளாக்கப்படுவது நிச்சயமான ஒன்றாகத்தான் இன்று இருக்கின்றது. உலகம் எவ்வாறு தன்னை இலகுவாக மாற்றிக்கொள்வதுங்கிற சிந்தனையில் இருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்று ஜென்சி என்று கூறப்படுகின்ற 94ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2012ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் பிறந்தவர்கள் அவர்களுள் கம்ப்யூட்டருக்குள்ளும் தொலைபேசிக்குள்ளும் பிறந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஃபோனுக்குள் அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு கரும்பலகையும் சோக்கும் தெரியாது. அவர்கள் இன்று தேடுகின்ற விஷயம் எவ்வளவு குறைவான நேரத்தில் எவ்வளவு கூடுதலாக சம்பாதிக்கலாம். உதாரணமாக நான் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரை நான் இன்டர்வியூ பண்ணுவேன். ஆனால் ஜென்சி என்கின்ற ஒரு சமூகம் என்னிடம் இன்டர்வியூக்கு வரும்போது அவர்கள் கேட்கின்ற 2 கேள்வி. முதலாவது, நான் எவ்வளவு நேரம் உங்களிடம் தொழில் புரிய வேண்டும், நீங்கள் எவ்வளவு ஊதியம் தருவீர்கள். இப்போது ஊதியத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டுத்தான் அவர்கள் தொழில் தேடுகிறார்களே தவிர தான் தொழிலுக்கு போக வேண்டும், அங்கு நான் சாதிக்க வேண்டும், பழைய எந்த ஏற்பாடுகளும் இப்போது அவர்களுக்குள் இல்லை. இப்போது அவர்கள் நாங்கள் டிசிப்ளின் என்று சொல்லுவோம். அதில் ஒரு தொழில் டிசிப்ளின் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ கூகுளில் நான் ஒரு விசிட் பண்ணியிருந்தேன். கூகுளில் விசிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே எல்லாரும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கட்டி பிடிச்சிட்டு ஒரு காதல் ஜோடி இருக்கி கூகுள் காரியாலயத்தில் அமெரிக்காவில் உள்ள கூகுள் காரியாலயத்தில். அப்போ நான் ஏன் இந்த காரியாலயம் இப்படி இயங்குகின்றது என்று எனக்கும் அங்கு நடந்த ஒரு முக்கியஸ்தருக்குமான சந்திப்பில் நான் அவரிடம் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவர்கள் கனவு காணுகிறார்கள். இந்த உலகம் நாளை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதற்காக அவர்கள் கனவு காணுகிறார்கள். அவர்களை தளபாடம் நிறைந்த ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் அவர்களை வைக்க விரும்பவில்லை. அவர்களுடைய அறிவை ஒரு குறுகிய ஒரு சதுரத்துக்குள் அடக்க விரும்பவில்லை. அவர்கள் கனவு காண்பதால் தான் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகிறது. கூகுள் என்று சொல்லக்கூடிய அந்த தேடல்களும் அவர்கள் கனவு கண்டதால் தான் உருவாக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் கனவு காணுகின்ற விஷயம் நாளை நிஜமாகும். அந்த நிஜத்தை உருவாக்குகின்ற இன்னோவேட்டர்ஸ் என்கின்ற இன்வென்டர்ஸ் என்கின்ற அந்த பொறிமுறையை அவர்கள் இப்போது இங்கிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாளை அவர்கள் ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை படைப்பதற்காக என்று சொன்னார். அது அவ்வாறு இன்று அது நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்று இலங்கையிலும் கூட அந்த காரியாலய கட்டமைப்புகள் மாற்றப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. எல்லாம் அந்த ஜென்சி என்கின்றவர்கள் மிகவும் அந்யோன்யமாக பழகிறார்கள். ஆசிரியர்களோடு மிகவும் நெருக்கமாகவும் தோளில் கை போட்ட வண்ணமும் மரியாதை என்கின்ற ஒரு விஷயம் இல்லை என்று பெரிய சமூகம் பேசுகின்ற இந்த சிறுவர்கள் இப்போது அந்த மரியாதைக்குரியவர்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. காலம் மாறுகின்ற வேகத்தில் நாகரிகம் மாறுகிறது. நாகரிகம் மாறுகின்ற வேகத்தில் மனிதர்கள் மாறுகிறார்கள். மனிதர்கள் மாறுகின்ற வேகத்தில் அவர்களுடைய தேவைகள் மாற்றமடைகிறது. தேவைகள் மாற்றமடைகின்ற நேரத்தில் அவர்களுடைய புதிய புதிய கட்டமைப்புகள் உள்வாங்கப்படுகிறது. அந்த உள்வாங்கலில் ஒன்றுதான் ஏஐ என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு தொழில்நுட்பம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாங்கள் இப்போது கையில் எடுத்தால் நாங்கள் எல்லோரும் பேசுவது ஏஐ. ஏஐ என்றால் என்ன? ChatGPT இல்லாட்டி கேன்வா. ரைட்? கேன்வாவில் ஃபோட்டோ எடிட் பண்ணுவாங்க, வீடியோ எடிட் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ChatGPTயில் ஒரு கடிதத்தை டிசைன் பண்ணுவாங்க, ஏதாவது தேடல் இருந்தால் அதுக்குள்ளே தேடிக்குவாங்க. இது ரெண்டும் ஏஐங்கிறது இல்லை. ஏஐ என்பது மிக தூரத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது. உலகத்தில் ஏஐக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் டூல்ஸ் என்று சொல்லுவோம், ஏஐ டூல்ஸ் என்று சொல்லுவோம், அது அத்தனையும் உருவாக்கப்பட்டு விட்டது. 2030ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் எந்த தொழிலை தேடுவதாக இருந்தாலும் நீங்கள் ஏஐ உபகரணத்தை உபயோகிக்கக்கூடிய பாவிக்க தெரிந்தவராக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் இனி உங்களை அங்கீகரித்து தொழில் தரும். இல்லை என்றால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகவே ஏஐ தொழில்நுட்பம் என்பது மனிதனுடைய மூளைக்கும் ஏஐ தொழில்நுட்பத்திற்கும் ஈக்குவலான ஒரு அமைப்பு இருக்கின்றதா என்றால் இல்லை. ஏஐ தொழில்நுட்பம் மனிதனுடைய மூளைக்கு நிகராக இன்னும் வளரவில்லை.
ஆனால் வளர்ந்துவிடும். வளராத கட்டத்திலே இவ்வளவு தாக்கம் என்றால் அதுக்கு நிகராக வளர்ந்துவிடும். ஏனென்றால் ஏஐ என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் சேகரித்து வைக்கின்ற தகவல்களை நாங்கள் அதை உபயோகிக்கின்ற போது, அதை உட்படுத்துகின்ற போது அதற்குரிய தரவுகளைத்தான் எங்களுக்கு தருமே தவிர, மனிதனை போன்று நிஜமாக சிந்தித்து இதுதான் அந்த இடத்தில் வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள் இன்னும் நுழையவில்லை. ஆனால் நுழைந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இனி தொலைக்காட்சியில் பார்க்க முடியாது. இப்போதும் தொலைக்காட்சியில் முன்னுட்கார்ந்து பார்ப்பவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். அனைத்துமே கையடக்க தொலைபேசிக்குள் வந்து விட்டது. அந்த கையடக்க தொலைபேசி இன்னும் சில காலங்களில், இன்னும் ஓரிரு வருடங்களில் வெர்ச்சுவல் டெக்னாலஜியாக மாற்றமடைந்து அது கண்ணாடிக்குள் வந்துவிடும். இனி ஃபோனை கூட கையில் தூக்கி பார்க்கின்ற அளவுக்கு அந்த மனிதர்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரித்துவிடும். இனி கண்ணாடியை போட்டுக்கொண்டு அந்த கண்ணாடியே உலகத்தை பார்க்கின்ற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு வெர்ச்சுவல் கிளாஸ் உருவாக்கப்பட்டு விட்டது. இன்னும் அது மார்க்கெட்டுக்குள் நுழையவில்லை. மார்க்கெட்டுக்குள் அது நுழையும் போது பாரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும். ஒரு மனிதன் எதை பார்க்கிறான், என்னத்தை பார்க்கிறான் என்று கூட தெரியாத ஒரு நிலை உருவாகும். எங்களை பார்ப்பது போல் இருந்தாலும் அவன் எங்களை பார்க்கவில்லை, வேறொரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற விஷயம் தோன்றும். இப்போது நாங்கள் கண்ணாடியை பார்த்து நேருக்கு நேராக பார்ப்போமே, ஆனால் நான் உங்களை பார்க்கிறேன், இல்லாட்டி நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்ற ஒரு சிந்தனை வரும். ஆனால் எதிர்காலத்தில் நான் உங்களை பார்த்தவாறு இருந்தாலும் நான் பார்ப்பது உங்களை அல்ல, வேறொரு விடயத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு இடத்திலே சங்கமிக்கும். ஆகவே அவ்வாறான சிந்தனைகள் அடிக்கடி மாறி இந்த உலகம் வேறொரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற போது எமது பல்கலைக்கழகங்களும் எமது கல்வி நிறுவனங்களும் அதற்குரிய ஆளுமைகளை உருவாக்குகின்றதா என்று கேட்டால் மிகவும் கவலையான விடயம் நான் இல்லை என்று சொல்லுவேன். அந்த ஆளுமைகளை தேடுவதற்காகத்தான் எமது மாணவர்கள் அதிக அளவிலானவர் எமது நாணயத்தை செலவழித்து வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார்கள். அங்கு அவர்கள் கற்றவுடன் அங்கே அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். அதே எமது நாட்டிற்கான ஒரு பாரிய இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன். அண்மை காலத்தில் குறிப்பிட்ட ஒரு 3, 4, 5 வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இலங்கையிலிருந்து அதிகமான எங்களுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளிநாடுகளிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் சார்ந்த வல்லுநர்கள் போகின்றார்கள் என்பதை விட இந்த ஜென்சி தொழில்நுட்பத்திற்குள் புகுந்தவர்கள் வெளிநாடுகளில் தங்குவது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் எங்களுடைய நாட்டுக்கு. ஏனென்றால் எதிர்காலத்தில் அவ்வாறானவர்கள் எங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்கின்ற போது, அவ்வாறான தொழில்துறைகள் உருவாகுகின்ற போது அந்த தொழில்துறைக்கு ஈடு செய்கின்ற வல்லுநர்களை எங்களால் நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றும் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால் எனது நிறுவனத்திற்கு இன்று எனக்கு பிபிஓ எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற 200 பேர் தேவைப்படுகின்றனர். அந்த 200 பேரில் 20 பேரை என்னால் தேடி எடுத்துக்கொள்ளலுமாக என்று கேட்டால் இல்லை. ஆனால் அந்த 200 பேரை விட 2000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டில் இல்லை, வெளிநாடுகளில் அவர்கள் அதற்குரிய தேவையை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அந்த ஜென்சி சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த துறை சார்ந்தவர்கள், அதற்குள்ளே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் இலங்கையிலே அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் அல்லது அவர்களுடைய அந்த தொழிலுக்கேற்ற ஊதியமும் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அவர்கள் இல்லை, அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொரோனா எங்களுக்கு நிறைய மாற்றங்களை தந்தது. கொரோனா எங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்ப தந்தது. கொரோனா வீட்டிலிருந்து எவ்வாறு வேலை செய்வது என்பதை கற்றுத்தந்தது. கொரோனா எவ்வாறு ஒரு அலுவலகத்தை கட்டி ஆளுகின்ற, அலுவலகங்களுக்கே செலவு செய்கின்ற ஒரு பாரிய ஒரு நிதியை மாற்றீடாக, அதை ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லுவோம், அந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸை குறைத்து எங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த கொரோனா எங்களுக்கு அறிமுகம் செய்தது. அதே போன்று பிரயாணத்தில் ஈடுபடுகின்ற நேர காலத்தை அந்த கொரோனா எங்களுக்கு
சேமித்து தந்தது. வீட்டில் இருந்து கொண்டு மிகவும் உக்தியாக தங்களுடைய வேலைகளையும் செய்து கொண்டு அலுவலக வேலைகளையும் செய்கின்ற யுக்திகளை கொரோனா எங்களுக்கு கற்றுத்தந்தது. ஆகவே இந்த உலகம் கொரோனா என்பது ஒரு பக்கத்தில் அழிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அது புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய தேவைகளையும் புதிய புதிய ஏற்பாடுகளையும் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றது என்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதற்கு உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்லலாம். நாங்கள் இனிவரும் காலங்களில் கைகளில் பணத்தை வைத்து செலவழிப்போமாக என்றால் அது இல்லை. உதாரணமாக இன்று 140 கோடி மக்கள் வாழுகின்ற இந்தியாவில் குக்கிராமத்தில் சின்ன கடை பெட்டி கடைகளில் போனாலும் கூட அங்கே பே, அதாவது யூபே என்ற ஒன்று இருக்கின்றது, கூகுள் பே என்று இருக்கின்றது. எல்லாமே காட்டுக்குள் அமைந்து விட்டது. பணத்தை கையாளுகின்ற, பணத்தை அச்சடிக்கின்ற, பணத்தை சுருட்டி சாக்குக்குள் போடுகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் அழிந்துவிடும், மறைந்துவிடும். இந்த வங்கி முறைமே இல்லாமல் போய் வங்கி முறை அதை தான் பிளாக் செயின் டெக்னாலஜி என்று சொல்லுகின்ற ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஏ என்கின்றவர் ஒரு ஒரு வாடிக்கையாளராகவும், பி என்கின்றது ஒரு வங்கி கட்டமைப்பாகவும், சி என்கின்றது இன்னொரு வாடிக்கையாளராகவும் இருக்கிறது. ஏ என்கின்ற வாடிக்கையாளர் பி என்கின்ற கட்டமைப்புக்குள் பணத்தை செலுத்துகின்ற போது பி என்கின்ற கட்டமைப்பு சி என்கின்ற கட்டமைப்புக்கு அந்த பணத்தை செலுத்துகிறது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் ஏ என்கின்ற அந்த கட்டமைப்பு, அந்த நுகர்வோர் பி என்கின்ற அவருடைய அந்த அந்த பார்ட்னருக்கு பணத்தை பி என்று இருக்கின்ற அந்த கட்டமைப்பு இல்லாமல் செலுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதை நாங்கள் யூஎஸ்டிடி என்று சொல்லுவோம், யூஎஸ்டிடி என்று கிரிப்டோ கரன்சி என்று சொல்லுவோம், பிட்காயின்ஸ் என்று சொல்லுவோம். இதெல்லாம் இனி இந்த பிளாக் செயினில் இனி அந்த கட்டமைப்பு இல்லை. இன்னொரு 10 வருஷத்தில் பேங்க்ங்கிற ஒரு விஷயம் தெரியாது. இனி எல்லாமே அவங்களும் செஞ்சு கொள்வாங்க. அது டிஜிட்டல் அசெட் என்று சொல்லுவோம். அந்த டிஜிட்டல் அசெட்டுங்கிற கட்டமைப்பு மாறிட்டு இருக்கு. இனி கையில் காசு வச்சு செலவழிக்கிற அந்த உலகம் தெரியாது. அந்த உலகம் இல்லாமல் போயிடும். எல்லாம் கார்டுக்குள்ளே வந்துடும். கார்டு ஒரு குறியீடுக்குள்ளே வந்துட்டுது. இப்போ கியூஆர் கோடுங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்துட்டுது. அந்த கார்டே இல்லாமல் இப்போ உங்களோட ஃபோனுக்குள்ளே வந்துட்டு, இனி அந்த ஃபோனே இல்லாமல் உங்களோட வேர்ச்சுவலால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எப்படி பார்த்த உடனே அதுவும் இனி மாறுறதுக்குரிய காலம் வந்துட்டு. உண்மை. இப்போ இப்படி எதிர்காலத்தில் இவ்வளோ பெரிய சவால்கள் இருக்கின்ற போது எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விடயங்கள் கூட நடக்கும் என்கின்ற ஒரு சாத்தியப்பாடுகள் தென்படுகின்ற இந்த காலத்திலே அதுக்கான வழிவகைகள், அதுக்கான வழிகாட்டல்கள், அந்த அவ்வாறான தூரநோக்கு சிந்தனையோடு மாணவர்கள் வழிநடத்தக்கூடிய கல்வி திட்டம் மாற வேண்டும் இல்லையா? உருவாக்கப்பட அந்த உருவாக்கப்பட வேண்டிய அந்த கல்வி திட்டம் இன்று எமது இலங்கையில் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. எதிர்காலத்தில் மாற்றம் வரத்தானே வேணும். மிக காலத்தில் என்றல்ல, மிகவும் அவசரமாக அந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். உலகத்தினுடைய மாற்றங்களுக்கு அமைய அந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். உலகத்தினுடைய தேவைகளுக்கேற்ப அந்த பட்டங்களினுடைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இப்போது டேட்டா சயின்ஸ் என்று சொல்லுகின்ற பாடநெறி இப்போது இலங்கையில் இருக்கிறது. அதே போன்று எம்எல் மெஷின் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய பாடநெறி இலங்கையில் இருக்கின்றது. இந்த பாடநெறிகளை அதிகமாக கொண்ட பல்கலைக்கழகங்கள் எது என்று கேட்டால் அது பிரைவேட் காலேஜஸாகத்தான் இருக்கின்றது. இப்போது நாங்கள் உதாரணமாக எனது கம்பெனியில் நான் 10 பேர் ஆட்களை உள்வாங்குகின்றேன் என்றால் அதில் 8 பேர் தனியார் பல்கலைக்கழகங்களிலிருந்து வருகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். முதலாவது அவர்களில் நாங்கள் இனங்காண்பது தனியார் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்றவர்கள் மிகவும் அந்யோன்யமாக ஆங்கில பேச்சு திறமை, ஷைனஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. கூச்சத்தன்மை இல்லாமல் இருப்பார்கள், மிகவும் நெருக்கமாக பழகுவார்கள். இது இந்த உலக அரங்கிற்கு என்ன தேவைப்படுகின்றதோ இப்போது அதை தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாக்குகிறது. ஆனால் அரச பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றவர்களுடைய அறிவையும் தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களின் அறிவையும் ஒப்பிடுவோமே ஆனால் அரசாங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்களின் அறிவு மேம்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அவை வேல்யூ அடட் என்று சொல்லக்கூடிய
யுக்திகளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கின்ற அந்த ஏற்பாடுகளுக்குள் அவை இல்லை. அதனால்தான் இன்று தனியார் யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள் அதிக அளவில் தங்களுக்குரிய தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் இலங்கையில் இருக்கின்ற முதலாவது பாடத்திட்டம், இரண்டாவது இலங்கையில் பாடத்திட்டங்கள் கற்பிக்கப்படுகின்ற மொழி. ஏஐ டெக்னாலஜி எடுத்துக்கொண்டால் ஏஐ டெக்னாலஜியில் உள்ள அனைத்துமே ஆங்கில மொழியில் இருக்கிறது. தமிழ் மொழியிலோ சிங்கள மொழியிலோ கற்பவர்கள் அதை மொழிபெயர்த்து தான் கற்க வேண்டும். ஆனால் இன்று பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த நிலை இல்லை. அவர்கள் சர்வதேச பாடசாலையில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பார்கள். படித்துவிட்டு அவர்கள் ஓ லெவலுடன் தங்களது படிப்பை நிறுத்தி விடுவார்கள். ஓ லெவலுடன் படித்துவிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று செய்வார்கள். அதற்கு பிறகு ஒரு டிப்ளமா கோர்ஸை செய்வார்கள். அதுக்கு பிறகு ஒரு டிகிரி கோர்ஸை செய்வார்கள். அந்த டிகிரி கோர்ஸை செய்யும் காலத்தில் அவர்கள் துறை சார்ந்த கற்கை நெறிகளையும் கற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக டேட்டா சயின்டிஸ்ட் என்கின்ற ஒருவர் பைத்தன் என்கிற ஒரு கோடிங்குக்கு ஆளாக்கப்பட வேண்டும், உள்வாங்கப்பட வேண்டும். அந்த பைத்திங் என்கிற கோடிங்கையும் அல்கோரிதம் என்று சொல்லப்படுகின்றதையும் தனக்குள் எவ்வளவு வலுவாக வளர்த்து கொள்கிறாரோ அந்த அளவுக்கான ஊதியமும் அந்த தேவைப்பாடும் உலகத்தில் அவருக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது. அது பல்கலைக்கழகத்தில், அரச பல்கலைக்கழகத்தில் அவ்வாறான ஒரு ஊக்குவிப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் அது இல்லை. நான் ஏற்கனவே எத்தனையோ அரச பல்கலைக்கழகத்துடன் டைஅப் செய்ய வேண்டும் என்று பல முறை முயற்சித்திருக்கிறேன். அந்த மாணவர்களை எனது நிறுவனத்துக்குள்ளும் நாங்கள் வேறு சக்தி வாய்ந்த, உலகத்தில் சக்தி வாய்ந்த நிறுவனங்களுடன் உடன்பாடு வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களை வழங்குவதற்கான உடன்பாடுகளை உடன்படிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அந்த உடன்படிக்கைகள் எங்களுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கு அரச பல்கலைக்கழகத்தை நாடுகின்ற போது, அரச பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அந்த ரெட் டேப் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு இன்னும் விலக்கப்படாததால் எமது நேரத்தையும் காலத்தையும் அதற்குள் வீணடித்து அதன் பின் சென்று அவற்றை பெற வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு எங்களுக்குள் இருந்து விலகி இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இந்த அரச பல்கலைக்கழகங்களிலே கற்று வருகின்றவர்கள் அறிவு மட்டத்திலே அதிகம் தேர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமாம், இலங்கையில் அதாவது அந்த செலெக்ஷனுங்கிறது கூட, ஏ லெவலினுடைய செலெக்ஷனுங்கிறது கூட சட்ஸ்கோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் அவர்கள் உருவாக்கப்படுகின்ற சிறந்த ப்ராடக்ட் அவர்கள். ஆனால் அந்த ப்ராடக்டுக்குரிய மதிப்பும் மரியாதையும் இந்த உலகத்தில் கிடைக்குமாக என்றால் இல்லை. அவர்களும் இந்த நவீன காலத்திலே நீங்கள் சொல்லுகின்ற இந்த புதிய டெக்னாலஜியோடு புதிய கல்வி திட்டங்களோடு இணைத்து கொண்டு பயணிக்கின்ற போது அவர்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக. அவர்கள் நிறைய இப்போது எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே மொரட்டுவை பல்கலைக்கழகம் இருக்கிறது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வெளிநாட்டு கம்பெனிகளும் உள்நாட்டு பிரசித்தி வாய்ந்த பலமிக்க கம்பெனிகளும் அவர்களை வாங்கிவிடும் 3ஆம் ஆண்டில் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது. ஏனெனில் அவர்கள், அந்த பல்கலைக்கழகங்கள் உலகத்திற்கு தேவையான அறிவையும் அதனோடு ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிகவும் நிதானமான ஒரு முரண்பாடு அற்ற கற்கைக்குள் அவர்கள் தங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மொரட்டுவை பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான நேரம், அவர்களுக்கான காலம் எல்லாம் வடிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் இந்த ஏஐனுடைய தாக்கம் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுன்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்றன. இப்போது இந்த எது ஒன்று இருந்தாலும் அதற்கு நிகரான நன்மையைப் போல தீமையும் இருக்கும். இந்த ஏஐ என்பது எங்களுக்கு பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை ஏற்படுத்தி தருவது போல பாதகமான விடைவுகளை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குத்தானே. உதாரணமாக இப்போது அது இருக்குத்தானே, சோம்பல்தனம். சரிதானே, நாங்கள் ஒரு ஆக்டிவ் இல்லை. முதல் அப்படி இல்லை, காலையில் எழுந்திருப்போம், காலையில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, டைமை நாங்கள் மேனேஜ் பண்ணி வாழ பழகிட்டோம். முதல் காலையில் எழும்போணும், காலையில் நாங்கள் இது பண்ணணும், நாங்கள் உற்சாகமாக இருக்கணும் என்கிற அந்த ஆரோக்கிய தன்மையை நோக்கி ஓடிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
சரி, ஆகவே எங்களோட ஆயுள் காலம்ங்கிறது இந்த நுண்ணறிவினுடைய உட்பகத்தினால குறைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஆரோக்கியமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த தொழில்நுட்பம் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அவை எந்த அளவுக்கு எங்களுக்கு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறதோ, வாழ்விலே பெரிய பெரிய மாற்றங்களை நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல் அழிவுகளையும் பாதகத்தன்மைகளையும் தந்து கொண்டு தான் இருக்கின்றன. இரண்டுக்கும் இடையிலே நாங்கள் இரண்டையும் பிரித்தறிந்து ஒப்பிட்டு அறிந்து அதிலே இருந்து எங்களை பாதுகாத்து நல்ல விடயங்களை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் எடுக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். எனவே இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்காலத்திலே மிக பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சவால்களை சமாளிப்பதாக இருந்தால் எங்களை நாங்கள் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும், புதுப்பித்து கொள்ள வேண்டும். தினம் தினம் எங்களை புதிய புதிய விடயங்களுக்குள்ளே உட்புத்தி அன்றாடம் வருகின்ற விடயங்களை அறிந்து தொழில்நுட்பத்துக்குள்ளே நாங்கள் உட்சென்று எங்களுக்கு தேவையான விடயங்களை கற்றறிந்து நாங்கள் ஒரு தேர்ச்சி மிக்கவர்களாக அப்டேட் கொண்டவர்களாக இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பானதாக சிறப்பு மிக்கதாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, நல்லது. இந்த அளவோடு இந்த கலந்துரையாடல் போதை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் வருகை தந்து எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, மாணவர் சமூகம் எவ்வாறு பயணிக்க வேண்டும், இந்த துறை சார்ந்தவர்கள் மிளிர வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவுபடுத்தியவர் ஸ்ரீலங்கா பிளாக் செயின் நிலையத்தினுடைய வதிவிட பிரதிநிதியாக இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை, அதே போல் எக்ஸிகா பிரைவேட் லிமிடெடினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர், தொழில்நுட்ப வல்லுநர், அதே போல் தொழில் முனைவர் டாக்டர் AULA ஹில்மி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பில் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த அளவோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.